வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பக்கோடா ரெசிபி. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கறியை கழுவி எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கணும். அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். லெமன் இல்லைன்னா வினிகர் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சிக்கனில் நல்லா மசாலா ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் இல்லைன்னா அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சா தான் நல்லா மசாலா ஒட்டும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சூடானது தான் நம்ம சிக்கனை போட்டு வறுத்து எடுக்கணும், இல்லைன்னா ஒட்டும் கடாயில். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நம்ம சிக்கனை போட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி ஒட்டாமல் எப்படி சூப்பராக வருது பாருங்கள். நம்ம சிம்மில் வச்சு தான் கறியை பொரிச்சு எடுக்கணும், ஏன்னா உள்ளக்கெல்லாம் வேகணும். இப்போ ஃபாஸ்ட்டாக வச்சா மேலே கறிக்கிடும், உள்ளக்க வேகாது. இப்போ கறி மசாலாலாம் வெந்துருச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? அந்த பபுள்ஸ் கம்மியாகிட்டே வரும் வெந்துருச்சுன்னா. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ நம்ம சிக்கன் பக்கோடா ரெடி. நல்லா மொறுப்பாக உள்ளக்க நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.